ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஒரு நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மிளகு வறுவல் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, இது நம்ம சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்தோட பிரட்டி சாப்பிடும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும், சப்பாத்தியோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கிட்ஸ்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நாட்டுக்கோழி மிளகு வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மிளகு சீரகம் பொடி செஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல மிளகும் சீரகமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு 2 டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் எடுக்கிற மிளகுல பாதி அளவு சீரகம் இருந்தால் போதும். ஒருவேளை நீங்கள் 3 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டாலும் இதில் 1.5 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு நம்மளோட டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கலாம். இப்போது இது ரெண்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். இந்தளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அந்த மிளகாயை மட்டும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். லேசாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்ச மிளகாயை இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கலாம். நான் அதிகம் தண்ணி சேர்த்து அரைக்கலை, அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இதை அப்படியே நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அந்த ரெட் சில்லி பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா இதோட கலரும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகியிருக்கு. இது குக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸும் ஆச்சு. அதனால் இதை செப்ரேட்டாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், அது கூட ஒரு 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர பொரிய விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை சுத்தமாக போயிடணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திடலாம். தக்காளி இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடணும், நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அந்த லேசான அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் இந்த வறுவல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்காக அளவாக 2 பழுத்த தக்காளி மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்திடலாம்.
நம்ம இனி காரத்துக்கு இதில் தனியாக எதுவும் ஆட் பண்ணிக்க போகிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்துட்டு மிளகு சீரகம் பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது ஃபைனலாக தான் சேர்த்திக்க போகிறோம். நம்ம முதல்லையே ரெடி பண்ண ரெட் சில்லி பேஸ்ட்டை இப்போ சேர்த்தியாச்சு. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்க இந்த எல்லா பவுடரோட இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் ஓரங்களில் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டுக்கோழி வந்துட்டு 1/2 கிலோ அளவிலானது, அதை இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்திக்கோங்க. இப்போது நல்ல ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா கூடையே அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி அந்த நம்ம ஆட் பண்ணியிருந்த எல்லா மசாலாவும் இதில் பிடிக்கணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்திக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் இதில் பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. நல்லா அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்த வேண்டியது வரும். அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் பாதி அளவிலான தண்ணி வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுன தண்ணியில் பாதி அளவுக்கு தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மிளகு சீரகம் தூள் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மிளகு வந்துட்டு நம்மளோட இஷ்டம்தான். இன்னுமே அதிகமாக சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். ரெட் சில்லி பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இந்த மிளகு சீரகம் தூள் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு மூடி வச்சுக்கோங்க. இப்போது மறுபடியும் மூடி வச்சு குக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் நல்லா வந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா வெள்ளை சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்திருக்க அந்த மசாலாவோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.